டிஎன்எஸ்டிசி பஸ் டிக்கெட் வந்து எப்படி புக் பண்றது அப்படின்றதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி புக் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். டிஎன்எஸ்டிசி ஆப் வந்து பிளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணது மாதிரி லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க, செலக்ட் பண்ணிட்டு புக் டிக்கெட் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் போகிறீங்க, எந்த டேட்டில் போகிறீங்க அப்படின்றத என்ட்ரு பண்ணிட்டு அடல்ட் எத்தனை பேர், ஃபீமேல் அடல்ட் எத்தனை பேர், மேல் அடல்ட் எத்தனை பேர், சைல்டு மேலு, அதுக்கப்புறம் சைல்டு ஃபீமேல் எத்தனை பேர் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பஸ் அவைலபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ், ப்ரைஸ், டிபேச்சர் டைம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து எந்த பஸ்ஸுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு எண்ட் ஆகும், எந்த வழியாக போகும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லுன்னு வந்து காட்டும். சீட்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து காட்டும். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த பஸ் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புக்டான வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டியாக வந்து இருக்கும் கிரே கலரில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகாமல் வந்து இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். அண்ட் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிள் ஃபார் லேடிஸாக இருந்தாங்கன்னா எல்லோ கலரை கிளிக் பண்ணி புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புக் பண்ண லேடிஸ் சீட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிங்க் கலரு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கலர் வைஸை. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அதை ஒன் டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக வந்திருக்கும். அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பர் பர்த்தும் கொடுத்துருப்பாங்க. அப்பர் பர்த்தில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றதுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸ்லேயும் நீங்கள் எது புக் பண்ணணுமோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போர்டிங் பாயிண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஏற போகிற ஊரில் எந்த பிளேஸில் ஏற போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ட்ராப்பிங் பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பாசஞ்சர் நேமு, அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் கேட்டிருப்பாங்க, ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் பப்ளிக், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி நம்பர் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எஸ் வந்து கொடுங்க. எஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் டோட்டல் ஃபேர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்னத்துக்கு என்னென்ன ஃபீஸ் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எதில் வேணாலுமே நீங்கள் வந்து ஈஸியாக பே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இப்போ யூபிஐயில் வந்து பே பண்ண போகிறேன். அதனால் நான் யூபிஐ செலக்ட் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றத நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூபிஐ ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்டை பே பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பிஎன்ஆர் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஹோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆப்போட ஹோம் பேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அதில் வியூ டிக்கெட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பிஎன்ஆர் நம்பர், அதுக்கப்புறம் புக்குடான இமெயில், புக்குடான நம்பர்லாம் இருக்கணும், மொபைல் நம்பர். ஸோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணி உங்களோட டிக்கெட்டை நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி நீங்கள் பிஎன்ஆர் நம்பர் நோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் எடுக்கலாம். மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டை வந்து நீங்கள் போட்டுட்டு சர்ச் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டிக்கெட் டீட்டெயில்ஸ், உங்களோட டிக்கெட் பற்றி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது டிஎன்எஸ்டிசி ஆப்பில் எப்படி வந்து பஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.